ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒரு நியூ எஃபோட, ஓகேவா? இந்த எஃபோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன், ஓகேவா? ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ஸ்கூல் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸில், ஓகேவா? அங்கே ஒரு 11th ஸ்டாண்டர்ட் பசங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது இங்கே ஒரு பையன் வரான். வந்துட்டு டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டே திரும்பி பார்க்குறாங்க. என்ன ஜங்குக்கா உள்ள வாசல் கூப்பிட்றாங்க. இப்போது ஜங்குள்ள வராங்க. டே மிஸ் ஒன்று கூப்பிட்டாங்க சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு எதுக்கு சொல்லிட்டாங்க தெரியல, ஒன்று கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி ஓகே சொல்லிட்டு இருந்துருக்காங்க. இப்போது டேயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. டே நாங்களும் வரோம் சொல்லிட்டாங்க. சரி வாங்கடா சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கேங்காக போகிறாங்க. ஒரு 5 பசங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. எல்லாரும் போகிறாங்க. போயிட்டு அந்த கிளாஸ்க்கு போகிறாங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட், ஓகேவா? 10th ஸ்டாண்டர்டுக்கு சாரி 9th ஸ்டாண்டர்டுக்கு இந்த பசங்க போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தாக்கா ஒரு மிஸ் தான் அப்படி கோவமாக இருக்காங்க. பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையனோட ஹெட்ல லைட்டாக பிளட் வந்துட்டு இருக்கு. இப்போ டே உள்ள போகிறாங்க. மிஸ் என்ன கூப்பிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. டே உள்ள வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ டே உள்ள போகிறாங்க. என்னாச்சு மிஸ் சொல்கிறாங்க. பாரு உன் தம்பி இந்த பையன் அடிச்சிருக்கான், பாரு பிளட் வந்துட்டு இருக்கு. இவங்களோட பேரண்ட்ஸ் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம மிஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன ஜங்குக்கு இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கோட பாவன்ட்டு இருக்காரு, ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு. இப்போது ஒரு பசங்க பார்க்குறாங்க. மிஸ் அப்படி சொல்கிறாங்க. என்ன பையனை ஜிமின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இவங்க இந்த ஜங்கு தான் அந்த பையனை தள்ளி விட்டானா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தான் சொன்னான், அவன் தள்ளி விட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவன் ஏன் தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிகுனை பார்த்து அந்த பாசனை பார்த்து நம்ம ஜிமின்னு கேட்குறாங்க. அந்த பாசன பேர் மிகுன், ஓகேவா? இப்போது மிஸ் பார்க்குறாங்க. பாரு என்னப்பா ஜிமின் பேசுகிற, இவன் கீழே விழுந்திருக்கான், அடிப்பட்டு பிளட் வந்துட்டுருக்கு, நீ என்ன எப்படி கேட்குற சொல்லிட்டாங்க. இல்லை மிஸ் ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னொருத்தவங்க எப்படியும் அந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டாங்க, ஓகேவா? இவன் என்ன பண்ணான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. கேட்டுட்டு யார் பக்கம் தப்பு இருக்கோ அவங்களை பனிஷ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க தான் அடிப்பட்டுருக்க சொல்லிட்டாங்க. ஆனால் தப்பு யார் மட்டும் தெரியல மிஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டாங்க. இப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஆமாம் மிஸ் கேளுங்க சொல்லிட்டாங்க. இப்போது அந்த பையனை கேட்குறாங்க. நீ சொல்லு யாராவது ஸ்டார்ட் ஆச்சு சொல்லிட்டாங்க. அந்த பையன் சொல்லவே மாட்டான், அவன் நிற்கிறான். இல்லை மிஸ் இவன் தள்ளி விட்டான் மட்டும் சொல்கிறான், தவிர ஏன் தள்ளிவிட்டான்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இப்போது ஒரு பையன் பார்க்குறாங்க. மிஸ் நான் சொல்லவா சொல்லி கேட்குறாங்க. அந்த பாசனை மிஸ் திரும்பி பார்க்குறாங்க. யோனிச்சு உனக்கு என்ன தெரியும் சொல்லி கேட்குறாங்க. நான் இவங்களுக்கு பின்னாடி உட்காந்துருக்க டெஸ்ட்டில் தானே இருக்கேன், எனக்கு தெரியும் சொல்லிட்டாங்க. சரி ஏஞ்சி வா சொல்லிட்டாங்க. இப்போது யோனிச்சு கிட்ட போகிறாங்க. சொல்லிட்டாங்க. இப்போது யோனிச்சு பார்க்குறாங்க. மிஸ் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜங்க் ஒரு பெண் எடுத்தான், அவன் எழுதுறதுக்காக. அந்த பெண்ணை இந்த பர்சன் வாங்கினான். இவங்க கேட்டாங்க எதுக்கு இந்த பெண் வந்து வாங்குற சொல்லிட்டு. எனக்கு பிடிச்சிருக்கு புது பெண்ணாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு கேட்டான். அவன் சொன்னாங்க என்னோட திங்ஸை வந்து கேட்காம தொடாத, அப்புறம் நீ யார்ட்டு ஷேர் பண்ண முடியாது, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. என்ன எடுத்துக்காமா எனக்கு திங்ஸ் ஷேர் பண்ணுறது பிடிக்காது, என்கிட்ட கேட்காம எடுக்காத கொடு அப்படி சொல்லி கேட்டதுக்கு. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வச்சுப்பேன் தரமாட்டேன் சொல்லிட்டு அவன் சொன்னான். ஷேர் பண்ணுறது நல்ல விஷயம், எனக்கு நீ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். இல்லை நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொன்னாங்க. அந்த பையன் கேட்கவே இல்லை. நான் எல்லாமே எடுத்துப்போம், உன்ட்ட எனக்கு ஏதாவது பிடிச்சது இருந்துச்சுன்னா எடுத்துப்போம் சொல்லிட்டு அவன் ஜங்கோட திங்ஸ் எடுத்து விட ஸ்டார்ட் பண்ணான். ஜங்க் அது பிடிக்கல, டச் பண்ணாத திங்ஸை சொல்லிட்டு அவன் சொன்னான். இவன் கேட்கவே இல்லை. அப்படின்னு டச் பண்ண என்ன பண்ண சொல்லிட்டு இவன் அவனோட ஹெட்டில் கை வச்சான். ஏன்னு நான் இந்த திங்ஸ் டச் பண்ண பிடிக்காத, உன்னையும் டச் பண்ண சொல்லிட்டு இவன் ஹெட்லாம் கை வச்சான். அது ஜங்குக்கு பிடிக்கல. ஏன்னா தொடாத சொல்லிட்டு ஹேண்ட் தட்டி விட்டாங்க. அப்போ அந்த பர்சன் வேணுனே நம்ம மிகவும் என்ன பண்ணால் வேணுனே வந்துட்டு நான் அப்புறம் தொட என்ன பண்ண சொல்லிட்டு அவன் ஹேண்ட்லாம் கையை வைக்க அவனுக்கு பிடிக்கல. இங்கே பாரு தொடாத சொல்ல 2 பேருக்கும் ஃபைட் வந்துச்சு. நீ தொடாதக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தட்டி விட்டான். ஒரு கடத்தில் அந்த மிகுன் வந்துட்டு டெஸ்கோட எட்ஜில் உட்காந்துருந்தான். ஜங்கு வந்துட்டு இவன் டச் பண்ணுறது பிடிக்காம லைட்டாக தள்ளி விட்டான். என்ன தொடாத சொல்லிட்டு தான் கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணான். அப்போ எட்ஜில் உட்காந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து ஹெட்டை போய்ட்டு அடிப்பட்டுச்சு. அவன் வேணும்னு புஷ் பண்ணல சொல்லிட்டு இவன் தான் ஸ்டார்ட் பண்ணான் அப்படி சொல்லிட்டு நம்ம யோனிச்சு சொல்ல. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் மிஸ் யார் மட்டும் தப்பு இருக்கு நீங்களே சொல்லுங்கள். ஒரு பர்சனோட திங்ஸை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கேட்காம எடுக்கக்கூடாது, கேட்காம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது இவன் தான் ஃபஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் செகண்ட் ஒன் வந்துட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணிக்க அதை டச் பண்ணியிருக்கான். ஒரு பையனை டச் பண்ணலாமா, தப்பு இல்லையா? அவங்களுக்கு பிடிக்கலன்றப்ப தள்ளி தானே உட்காரணும், அதை எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம், அது தப்பு இல்லையா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. இப்போ மிஸ்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் மிஸ் பண்ண அப்படி கேட்குறாங்க. மிஸ் அதை சும்மா தான் பண்ண சொல்லுவாங்க. சும்மா பண்ணால் அங்கே பாரு, நீ சும்மா பண்ணாலும் விளையாட்டாக பண்ணணும், அதை நீ பண்ண தப்பு தானே, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் உனக்கு அந்த பிளட் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீ எதுக்கு அப்படி ரொம்ப பண்ண, அவன் தான் பிடிக்கலன்னு சொல்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மிஸ் பார்க்குறாங்க. அதுக்காக தள்ளி விட்டு வச்சாங்க. ஓகே எதனா ஆயுதம் என்ன பண்ணுறது சொல்லி கேட்குறாங்க. சின்னதாக அடிப்படுறதுனால போயிடுச்சு, வேறு எதனா ஆயுதம் என்ன பண்ணுவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சாரி மிஸ் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்போ அந்த பையனை சாரி கேட்க சொல்லுங்கள் மிஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த மிஸ் பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. இப்போது மிகணும் சாரி ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஓகே இனிமேல் ஃபைட் பண்ணிக்காதீங்க ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமினு காமி பார்க்குறாங்க. பாருங்கள் மிஸ் நீங்கள் எப்போதும் ஒரு பசங்க அடிப்பட்டு எப்போ ஃபைட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா 2 பேரையும் கூப்பிட்டு கேளுங்க, ஒரு பசங்க மட்டுமே ப்ளேம் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவும் பார்க்குறாங்க. கரெக்ட் சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஏன்னா டேக்குன்னு ஒரு பையனா ஜங்கு பொருளை யாரும் தொட்டா பிடிக்காதா, டக்குன்னு ஜங்கு அடிச்சிடுவாங்க, கொஞ்சம் தள்ளி விட்டுருவாங்க, இல்லை கோவப்படுவாங்கன்ற ஒரு பயம். அதுக்காக தான் அவர் வந்து ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணாமல் கொஞ்சம் கேட்டுருப்பாரு, அமைதியாக இருந்திருப்பாரு, என்ன நடந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. மிஸ் நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், நான் இவங்க பிளேஸை சேஞ்ச் பண்ணி உட்கார வைங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கும் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துருக்காரு மிஸ். சரி ஓகே ஜங்கு உனக்கு எங்கே உட்காரணும் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு தனியாக உட்காரணும் தான் தோணுது. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. மிஸ் எங்கள் பக்கத்தில் இடம் இருக்குது, ஏன் பக்கத்தில் என்ன பக்கத்தில் இடம் இருக்குது, உட்கார வச்சுக்கோ சொல்லி கேட்குறாங்க. சரி உட்கார வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு போயிட்டு அவர் திங்ஸ் எடுத்து போட்டு ஜங்கு யோனிச்சு பக்கத்தில் உட்காராங்க. ஏன்னா ஜங்கு ஷை பர்சன், ஓகேவா, யார்கிட்ட பேச மாட்டாங்க, அவருக்கு பிடிக்காது யாரும் தொட்டாலும் திங்ஸை ஷேர் பண்ண பிடிக்காது.
இப்போது இவங்க பார்க்குறாங்க, சரி ஓகே நாங்கள் போகலாமா கிளாஸ்க்கு வாங்க சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க, தேங்க்ஸ்டாக்கா எப்படி சொல்கிறாங்க. அவர் ஜிம்மிட்ட தேங்க்ஸ் பண்ண முடியாது, ஜிம்மின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா. இப்போ காய் பார்க்குறாங்க, அப்போ நான் வேறு ஜிம்மின் வேறு சொல்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லைடா சொல்கிறாங்க, பாரு உன் தம்பி எங்கள் தம்பி மாதிரி ஓகேவா, நாங்கள் எப்பவும் பார்த்துப்போம் வா சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஏன்டா அப்படி இருக்கான் சொல்லி கேட்குறாங்க. நான் என்னடா பண்ணிட்டு அவன் அப்படியே இருந்து பழகிட்டான், என்கிட்ட இந்த திங்ஸ் அவ்வளோ ஷேர் பண்ண மாட்டான், நானே கேட்டால் தான் கொடுப்பான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி விட்டு ஒரு பசங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க வந்துடுறாங்க. இங்கே இந்த ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு உட்காந்துக்கிறாரு. இப்போ ஃபைனலாக மதியம் லஞ்ச் டைமில் தானே எல்லோரும் வராங்க. ஜங்குக்கான ஃபுட்டை வேணது வைக்கிற டேபிள் வா உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு உட்காராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கு தான் சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிட சொல்லிட்டாங்க. ஜங்கு ஜிம் பார்க்குறாங்க, பாரு எதுக்கும் பயப்படக்கூடாது என்ன சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஜவுக்க பார்த்து ஜிமின் தான் அவரோட ஹெட்டில் ஹேண்ட் வைக்கிறேன் வச்சுட்டு, அங்கே பாரு பயப்படாத, யாராவது ஒன்று அப்போ புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா நீ வந்துட்டு மிஸ்கிட்ட சொல்லு ஓகேவா, இல்லை என்கிட்ட வந்து சொல்லு, ஆனால் புஷ் பண்ணி கீழே விட்டுறாத ஓகேவா, அவங்க அடிபட்டுச்சுன்னா வேறு எதுனா ஆகிட்டா ஒன்று தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சரியா சொல்லி கேட்குறாங்க. அவன் திருப்பி அட்டாக் பண்ணி என்ன பண்ணுவான் சொல்லிட்டு அவங்க ஜிமின் கேட்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஹேங்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவ சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க, ஏன்ட்டே அவனை மிரட்டுற, குழந்தை அவன் சின்ன பையன் ஏன் இப்படி மிரட்டுற சொல்லிட்டு அவங்க ஜிமின் திட்டுறாங்க. இப்போ ஜவுக்கு ஜிமின் பார்த்தா அப்படி பிடிக்குது, அவர் அப்படியே அவர் பார்த்தாலே ஹாப்பியாக பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கும் ஸ்டொமக்கில், அவள் ஃபீல் ஆகும். யார் சுட்டாலும் பிடிக்காது, ஜிமின் சுட்டா மட்டும் பிடிக்கும். அப்படியே அமைதியாக இருப்பார், அப்படியே ஒரு மாதிரி அவர் ஹெட்டில் கை வச்சு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிற ஒரு பண்ணி எப்படி இருக்கும் அப்படி ஆகிடுவார், ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படி இருப்பார். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, அழகாக இருக்கடா நீ சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் சாப்பிட்றாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ டே பார்த்துட்டுங்க, பாரு உனக்கு அவன் ஃபுட்டை கொடுக்குறானா நீ ஷேர் பண்ண மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, டே உனக்கு என்ன தான் டே பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நல்ல ஹேபிட்டாக சொல்லி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஐயோ பரவாயில்ல, அவன் சின்ன பையன் டே, அவன் வளர்ந்தா புரிஞ்சுப்பான் சொல்லிட்டாங்க. 9th படிக்கிற அவன் சின்ன பையனா சொல்லி கேட்குறாங்க. ஐயோ முடியல டே உன்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் டேவை திட்டிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. சரிட்டு காய் பார்க்குறாங்க, ஆமாடா அவன் சின்ன பையன்டா நீ வீட்டுக்கு சொல்கிறாங்க. சரிட்டு இவங்களாம் சாப்பிட்ருக்காங்க. இந்த ஜிமின் தான் டேவை ஜங்கு பார்க்குறாங்க சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி சாப்பிட்றாங்க. ஜங்கு அதுவும் பேச மாட்டாரான ஸ்மைல் பண்ணுவார், நம்ம ஜிமின் பார்த்தா மட்டும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுவார். டே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் சம்டைம்ஸ், அதனால் ஜிமினுக்கு ஜங்குக்கு கொஞ்சம் டேவை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி கோவம் வரும் சம்டைம்ஸ், ஆனால் காட்டிக்க மாட்டார். அப்படியே டேஸஸ் போயிட்டே இருக்குடா. இந்த பக்கம் நம்ம ஜிமின் எப்போல்லாம் ஜங்கு பார்க்குறாங்களோ அப்புறம் அவருக்கு எதுவும் வாங்கி கொடுத்துருவாரு, ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. இவங்களாம் அங்கே ப்ளே கிரவுண்டில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்குக்கு மட்டும் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு என்னும் யோனிச்சல் 3 பேர் உட்காந்துருக்காங்க. யோனிச்சல் என்னும் பயங்கர ஃப்ரெண்ட்லி டைப் நல்லா பேசுவாங்க, ஆனால் ஜங்கு அப்படி கிடையாது. ஜங்கு உட்காந்துருக்காங்க, விளையாடுற பசங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் வாழை எட்டி போட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்போ இவங்க டீஸ் பண்ணுறாங்க, டே இதெல்லாம் வளரணும்னு சொல்கிறது சொல்லுவோம், நம்ம ஜங்குக்கு கோவம் வருது எப்படி அவங்க சொல்லலாம் சொல்லிட்டு ஜிம்னு ஹேங்க பார்த்து அவங்க எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஏங்க என்ன யோசிச்சுன்னு பார்க்குறாங்க. ஆமாம் ஜிம்மில் எங்கன்னா வளரல சொல்லிட்டு இவங்க பார்த்து சரிக்கா. இப்போ ஜங்கு பார்த்து மறைக்கிறாங்க, ஏன்டா உனக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னடானு சொல்ல ஜிம்மில் தான் சொன்னேன் சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அவளுக்கு அமைதியாக இருக்காரு, ஏன்னு தெரியல கோவம் வரும், யாரும் ஜிம்மில் இப்படி சொன்னால் அவர் கோவம் வந்துடும். அப்படி பார்த்து மறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஜிம் தான் ஃபன் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அழகாக டெஸ்ட் போயிட்டு இருக்குடா. இன்னைக்கு நம்ம ஜிமின் டேவோட கிராஜுவேட்டே ஜங்கோட ஃபேஸில் அப்படியே கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. டே பார்க்குறாங்க, எதுக்குடா அழகா சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க, பாரு அழாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் வந்து வைப் பண்ணி விடுறாங்க. ஒன்றும் அழாத ஓகேவா, நாங்கள் காலேஜ் போகிறோம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய பையனாக ஆகிடுவோம் ஓகேவா, நாங்களாம் போனதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. நீ நல்லா வளர்ந்துட்டியே, நீ இப்போ சின்ன பையனா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, அங்கே பாரு நல்லா படிக்க 10th படிக்கிறேன், நல்லா படி ஓகேவா, நல்லா படித்தா தான் நல்லா காலேஜுக்கு போக முடியும், நீ நல்லா மல்டி டேலண்ட் பர்சன் எனக்கு தெரியும், இருந்தாலும் நல்லா படிக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வராங்க, ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஜிம்மில் பார்த்தது ஒன்றும் டேஸ்ட் வருது. இப்போ பார்க்குறாங்க, இப்போ அழக்கூடாது ஓகேவா, நீ வந்து பெரிய பையன் ஆகிட்டா, சமத்து பையன் ஓகேவா, நல்லா படித்து நல்லா டேலண்டடான ஒரு பர்சனாக வரணும் ஓகே சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ போகிறோம், இதுக்கப்புறம் உன்னை எப்போ பார்ப்போன்னு தெரியல, நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நீ நல்லா போல்டான ஒரு பையனாக இருக்கணும் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மில் ஹெட் ஷேக் பண்ணுறா. ஜங்கு ஹெட் ஷேக் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிமினும் சரி நம்ம கிளம்பலாமா சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இப்போ ஜிம் பார்க்குறேங்க்கா. ஜங்கு பார்க்குறேன், ஜிமினு அங்கே சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க, உங்க கூட ஒரு பிக்சர் எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. பிக்சர் எடுத்துக்கணுமா, சரிவா சொல்லிட்டு நம்ம ஜிம் தான் வந்துட்டு உட்காராங்க. டே பிக்சர் எடுறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் பிக் எடுக்கிறாங்க, நம்ம ஜிமினையும் ஜங்கு சேர்த்து. இப்போ ஜங்கு வந்து ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம பேக் ஹக் பண்ணி ஒரு மாதிரி பிக்சர் எடுக்கிறாங்கடா, ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்கு பார்த்து ஜிம் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க, இப்போ யார் கூடயும் அட்டாச் ஆக மாட்டான், எவ்வளோ தான் பாசமாக பேசினாலும் இவங்ககிட்ட மட்டும் தான் அட்டாச் ஆகும் சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ காய் பார்க்குறாங்க, அவன் லவ் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது உண்மை தான் சொல்லிட்டு அவனும் ஒரு அண்ணன் மாதிரி தானே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் அவங்க பிக்சர் எடுத்துட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே ஜங்குக்கு நல்லா படிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த அசட்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, உனக்கு ஒரு கிஃப்ட் இந்த வச்சுக்கோ சொல்லி கொடுக்குறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக வாங்கிறாங்க. அழகாக இருக்குது. அது வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி இருக்கிற அப்புறம் ஒரு கிளாஸ் பவுலுக்குள்ள ஒரு பொம்மை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அது பிடிச்சிருக்கு, ஜங்குக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகேடா நீ பத்திரம் மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம் போயிடறாங்க. அந்த டே தான் ஜங்கு ஜிம்மில் கடைசியாக பார்த்துருக்குறது. இப்போ 2 years ஆஃப்டர்டா இன்றைக்கி நம்ம ஜிமின் அப்புறம் ஜிமின் நம்மட்டே அப்புறம் காய் மெக்கு ஜாக்சன் சொல்லி உட்காந்துருக்காங்க, கெத்தாக உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி ஜூனியர்லாம் வர போகிறாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஜூனியர்லாம் வர போகிறாங்கன்றதையும் நம்ம ஜங்கு வர போகிறேன்னு அதை பார்க்க தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு ஜங்கை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஒரு பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல மாட்டேன் சொல்லிட்டாங்க. எப்போ இருக்கான் ஸ்கூல் டைம் பார்த்த மாதிரி அப்படியே இருக்கானா சொல்லி கேட்குறது நம்ம காய் பார்க்குறாங்க. டேவ் அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க ரொம்ப மாறிட்டான் சொல்லிட்டாங்க. மாறிட்டேன் நான் ரொம்ப மாறிட்டான், நீ பார்க்கறதுனா போகிறா சொல்லிட்டாங்க. என்ன அப்படி என்னடா மாறிப்பான் நான் பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஏன்ட்டே குக்கி எப்படி இருக்கான் சொல்லி கேட்குறாங்க.
டே குக்கிலாம் கூப்பிடாத அவன் பெருசாகிட்டா சொல்கிறாங்க. அப்படியே சரி ஓகே ஜங்க் எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கான் வருவான் பாரு சொல்கிறாங்க. நானும் இந்த 1 மந்த்தில் அவனை பார்த்த மாதிரி ஷாக் ஆகிட்ட சொல்கிறாங்க. என்னென்னு தெரியாமல் ரொம்ப ஷாக் ஆகிட்ட சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களும் அங்கே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க. சம்மர் லீவ்லாம் வந்தா இவங்க ட்ரிப் தான் போவாங்க தவிர வீட்டுக்கு போக மாட்டாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ இன்னைக்கு எல்லாரும் என்ட்ரு ஆகிட்டே இருக்காங்க. காய் பார்க்குறாங்க. வாவ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்காங்களே சொல்லிட்டு நம்ம காய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சி அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துக்கு ஒரு திட்டிகிட்டு இருக்காரு. ஏன்டா சரி கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஃபிகரை மாட்ட முடியாது சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. மாட்டோம் சொல்லிட்டு அவருங்க பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் எல்லாரும் போயிட்டு இருக்காங்கடா. சீனியராக ஜூனியராக என்ட்ரு ஆகிருக்காங்க. சீனியராக வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஃபைனலாக ஒரு கார் வருது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே என்னோட அப்பாவோட காரில் சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கார் ஓப்பன் பண்ணி ஒரு பர்சன் இறங்குறாங்க. இறங்கிட்டு பார்க்குறாங்க. அந்த இப்போ நம்ம ஜிமின் அப்படின்னா மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ காய் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க அங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. ஏன்னா அங்கே ஒரு பர்சன் அவ்வளோ ஹைட்டு வெயிட்டா அப்படியே வந்துட்டு லாங் ஹேரு பியர்சிங் டேட்டோலாம் போட்டு பயங்கர மாதம் வந்திருக்காங்க. அப்படி இருக்காரு பார்க்குறதுக்கு. நம்ம ஜிம் பார்த்துட்டு விட்டால் ஷாக்கே வைத்து அப்படியே ஷாக் ஆகிருப்போம். ஃபைண்டட் ஆகிடுவார் போல இருக்குது. அந்தளவுக்கு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டாங்க. அது உண்மையாக சொல்லிட்டாங்க. உண்மையாக ஜங்குக்கு தான் அவ்வளோ சொல்கிறாங்க. ஏன்னா நம்ப முடியல சொல்லிட்டாங்க. என்னாலுமே நம்ப முடியல சொல்கிறாங்க. பாரு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கு எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு கூட என்னன்னு சொல்லி எல்லாருமே வராங்க. 3 பேருமே இறங்குறாங்க. போலமா சொல்லிட்டாங்க. வாங்க சொல்லிட்டு இப்போ ஜங்கு அப்போ பார்க்குறாங்க. ஜங்கு நான் போயிட்டு வர சொல்லிட்டாங்க. அப்பா டேட்டு பேசிட்டு வாங்க சொல்லுவாங்க. அப்புறம் பேசிக்கிற டைமில் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்கு இந்த பக்கம் ஜங்கோட அப்பா எனக்கு டைம் இல்லடா நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போக இந்த பக்கம் ஜங்க் தான் சரி வாங்கடா சொல்லிட்டு ஜங்குக்கு யோன்னு சொல்லி 3 பேர் வராங்கடா. வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்த்தவர் தான் பார்த்துட்டே இருக்காரு. அவரால் நம்ப முடியல ஜங்குக்கு தானா நம்ம பார்த்த அந்த ஜங்குக்கா சொல்லிட்டு அவரோட இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்க்குறப்ப எப்படி இருந்தால் நிறைய அப்போ ஹேர் நிறைய வச்சிருப்பார். அவர் அந்த ஐஸே மறைக்கிற மாதிரி ஹேர் இருந்திருக்கும். அப்படி அந்தளவுக்கு இருந்திருப்பார். ரொம்ப ஷை பர்சனாக தொட்டாலே அப்படி இருப்பார். அந்த யாரும் டச் பண்ணவே விட மாட்டார். அப்படி ஒரு பர்சனாக இருந்துட்டு இப்போ பார்த்தா அப்படி இருக்கார் பார்க்குறதுக்கு. ஹேண்டு டாட்டூ சொல்லிட்டு அவர் போட்டு ஒரு ட்ரெஸ் கோடு யாரோ வேறு மாதிரி இருக்குது. அதை பார்க்குறப்ப நம்பவே முடியல. அப்படியே ஜங்கு ஜிமின் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் காய் ஜாக்சன் மெக்கரா அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது நம்ம ஜங்குக்கு அந்த மாதிரி பார்க்கறதுக்கு. இப்போ டே மட்டும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா டேக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாரு லீவில். அப்போயே ஒரு ரொம்ப ஷாக் ஆகிருப்பாரு. இப்போ அதனால நார்மலாக ஆகிட்டார். இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. டே எப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அப்பாவுக்கு நேரம் இல்லையா டைம் பேசுறதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் டைம் இல்லையா அவர் போயிட்டாரு சொல்கிறாங்க. அவர் இருக்காரே அப்படி சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டா இவங்க 4 பேர் அப்படி ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. டே இங்கே பாருங்க சொல்லிட்டு இப்போ டே தான் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு உன்னோட ஜங்குக்கு உனக்கு பிடிக்குமே இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்க ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அவருக்கு பேசவே வரல. ஒரு மாதிரி இருக்கு. அப்படி பார்க்குறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. ஹாய் ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்த்து மறைக்கிறாரு. என்ன சொல்லி கேட்குறாங்க. டே இங்கே பாரு உன்னை ஹேங்னு கூப்பிடு ஹேங்னு கூப்பிடு இல்லை ஜிமின்னு கூப்பிடு இல்லை ஜிம்னு ஹேங்க கூப்பிடு நீ பாட்டுக்கு அப்படி கேஷுவலாக ஜிம்னு சொல்லி கூப்பிட்றா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவர் எதுவும் சார் வந்து இருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. டே உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. டே என்ன டேன்னு கூப்பிட்ற ஓகே அவங்களாம் சொல்கிறாங்க. நான் யாரையும் அண்ணன் கூப்பிட மாட்டேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. ஆமாம் எங்களை அண்ணன் கூப்பிட்றத சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீ எங்களை அண்ணன் சொன்னால் நம்ப மாட்டாங்க. நீ தான் எங்களுக்கு அண்ணன் மாதிரி இருக்க சொல்லிட்டு ஜாக்சன் சொல்ல டே பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்டா சொல்லி கேட்குறாங்க. உண்மையாக அங்கே பாரு நாங்கள் உன் தம்பி பக்கத்தில் நினச்சிக்கேன். நாங்கள் தான் சின்ன பையன் மாதிரி இருப்போம். அதில் எங்களை அண்ணன் கூப்பிட்றத சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. நானும் உங்களை அண்ணன் கூப்பிட மாட்டேன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் காய் மேக்கு ஜாக்சன் எப்படிங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. உண்மையாக அது நீ தான் நான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. ஏன் நான் தான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஜாக்சனோட ஐஸ் அப்படியே ஜிமின் கிட்ட போகுது. ஜாக்சன் மேக்கு எல்லாம் ஜிம்மில் திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் தான் ஜங்க குழந்தை சொல்லிட்டு இருப்பாரு. சின்ன பையன் குக்கி அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவர் இவங்களோட ரியாக்ஷன் அவர்கிட்ட போகுது. இப்போ காய் பார்க்குறாங்க. இந்த குழந்தை ஷாக் ஆகிட்டு அந்த குழந்தை பெரிய பையனாக ஆயிடுச்சு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது காய் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமின் பேபி இங்கே பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. பாரு நீ குழந்தை சொல்லல அது வந்திருக்கு பாரு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிமின் எப்படி இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் டேவை பார்க்குறாங்க. டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. பேசு எப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் நல்லா இருக்கேன் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு கேட்க முடியல. நீ ஏன் இப்படி இருக்க சொன்னாலும் எதுவும் கேட்கல. அது அவனோட ரைட் சொல்லி அவன் வளர்ந்துட்டான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா சொல்லிட்டு ஜிமினுக்கு புரியுது. சரி சொல்லிட்டு அப்படியே விட்டுறாரு. இப்போ யோன்னு என்ன பார்க்குறாங்க. ஜிமினை நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. பாரு ஒன்றை வச்சு அவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணால் கூட இந்த ஜிமின் தான் சின்ன பையன் இருப்பான். ஓகேவா நீங்கள் ஜிமினே கூப்பிடுங்க அண்ணன் கூப்பிடாதீங்க. இது எங்களோட குழந்தை அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் அவர் வளரவே இல்லை சொல்லிட்டு அவங்க சொல்ல இப்போ ஜங் திரும்பி மறைச்சி பார்க்குறாங்க. ஐயோ இவன் வேறு இருக்கானா நாங்கள் மறந்துட்டு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. சும்மாடா சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் நீங்கள் எப்படி 2 பேர் கேட்குறீங்க. நாங்கள் நல்லா இருக்கோம் சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே கிளாஸுக்கு டைம் ஆகுது. ஃபஸ்ட் டே கிளாஸு போங்க சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. ஹாஸ்டல் சொல்கிறாங்க. ஹாஸ்டல் தான் சொல்கிறாங்க. ஈவினிங் ரூமில் பார்த்துக்கலாம் போங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தாண்டா அவர் பாட்டுக்கு நம்ம வந்துட்டு இருக்காரு. காய் கூட காய் நீ உண்மையாக பார்த்தே அதை உண்மையாக ஜங்குக்கு தானே உண்மையாக ஜங்குக்கே தான் சொல்கிறாங்க. பார்த்து எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அடித்தா தாங்க மாட்டான். அவன் அடித்தா நம்ம தாங்க மாட்டோம் போல சொல்கிறாங்க. அவன் இதுக்கு நம்மள அடிக்கணும்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஐயோ நம்மள அடிக்க மாட்டான் சொல்கிறான் எனக்கு அப்போ சொல்லிட்டு இப்போ 2 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்கு தான் கிளாஸ் ரூம் போகிறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம யோனிச்சணும் என்னன்னு பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. டே உண்மையை சொல்லு
சொல்லு உனக்கு ஜிமின் அவங்க ரொம்ப பிடிக்கும் தானே சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அது உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நாங்கள் கேட்குறோம், நீ அண்ணனு கூப்பிட மாட்டேன்னு சொன்னல, அதுக்கு என்ன ரீசன் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. என்னன்னா சும்மா தான் சொல்கிறாங்க. சும்மாவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஜங்க் தாண்டா காலேஜ் வந்து கிளாஸில் வந்து உட்காராரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒன்று பார்த்துருக்கேன், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்லிட்டு ஜங்க் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்த்தா கிளாஸில் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஜிம்மில் ஒரு பர்சன் வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ பார்க்குறான்னு சொல்லி ஜிம் டர்ன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறான். டே பிடிச்சிருந்தா ஓகே தான் சொல்லண்டா, பாவண்டா பார்த்துட்டே இருக்காண்டா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய பார்த்து முறைக்கிறாங்க. ஏன்டா நீ இருக்கிற என்ன முறைக்கிற சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன அவனுக்கு ஃப்ரெண்டாக சொல்லி கேட்குறாங்க. டே இங்கே பாரு வேறு மாதிரி சொல்லிட்டாத, என்னோட மோச்சிக்கு நான் ஒரு அண்ணா மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். இங்கே பாரு மோச்சிக்குட்டி, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு ரொம்ப லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், நீ போய் சொல்லு, பிடிச்சின்னு சொல்லி இல்லை ஒன்றும் சொல்லிட்டு பாவம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் தான் சொல்லிட்டேனே சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட் இயரில் சொன்னேன், இப்போ போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இரு சொல்லி ஜிம் எழுந்திருக்காங்க. பார்க்குறாங்க எங்கே போகிறா சொல்கிறாங்க. இரு சொல்லிட்டு ஜிம் போகிறாங்க. போயிட்டு அலெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அலெக்ஸ் பார்க்குறாங்க. சொல்லு பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்கிறாங்க. இதில் அலெக்ஸ் ஜிம்மின் லவ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஜிம்மின் லவ் பண்ணல, அலெக்ஸ் லவ் பண்ணுறாங்க ஜிம்மினை. இங்கே பாருங்க அலெக்ஸ் தான் எனக்கு உங்கள் மாதிரி ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அலெக்ஸ் பார்க்குறாங்க. அச்சோ நீங்கள் நானும் சேம் ஏஜ் தான், ஆனால் நீ வந்துட்டு வாங்க போகணும்னு கூப்பிட்றது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா, இப்படி கூப்பிட்டே லைஃப் லாங் அப்படி சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்ல. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்குது, நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையே அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்கிறத பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. காயும் மறைக்கிறாங்க, அங்கேயும் மறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா சொல்லி கேட்குறாங்க. நீ எதுக்கு இப்போ அவனை அனுப்பினா சொல்லி கேட்குறாங்க. உண்மையை சொல்லு அலெக்ஸ் பாவண்டா, அவன் மற்ற விஷயத்தில் ரகடாக இருப்பான், ஆனால் அந்த லவ் விஷயத்தில் ரொம்ப சாஃப்ட்டு. அது ஜிம்மின் மேலே ரொம்ப லவ் வச்சிருக்கான். உனக்கே தெரியல, ஒன் டைம் ஜிம்மின் மேலே ஒருத்தன் பாலை போட்டான்னு சொல்லிட்டு அவனை எந்த அடி அடிச்சான் சொல்லி நீ பார்த்தல சொல்லி கேட்குறாங்க. இப்படியே பார்க்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, அதுக்கு அவன் லவ் பண்ண வைக்க போறியா சொல்கிறாங்க. ஐயோ லவ் பண்ணலாம் வைக்க போகிறதில்ல, அவன்கிட்ட பிடிக்கிறேன்ற சொல்லு, அவன் வேறு ஃபீலிங்ஸை மாற்றிப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் பார்த்து மறைச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பேர் அழகாக இருக்குல்ல கேட்குறாங்க. ஆமாம் அலெக்ஸ் அழகாக இருக்கு, அலெக்ஸும் ஜிம்மின் பார்க்க நல்லா இருக்காங்கடா பேரை சொல்கிறாங்க. இப்போ தான் பக்கத்தில் நோட் எடுத்து அப்படி ஜாக்சன் மேலே போடுறாங்க. எவ்வளோ தைரியம் அப்படி சொல்லிட்டு என்னோட சோல்மேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே தெரியாமல் சொல்லிட்டு விட்றா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மின் அலெக்ஸ் கிட்ட, இங்கே பாருங்கள் அலெக்ஸ் எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை வேறு யார்ட்டா காமிச்சிங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு பெட்டர் பர்சனாக இருப்பாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்ல. இப்போ அலெக்ஸ் பார்க்குறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என் மேலே ஃபீலிங்ஸே வரலையா உனக்கு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை என்கிட்ட தான் சேஞ்ச் பண்ணிக்கணுமா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அலெக்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை, எனக்கு உங்கள் மேலே உண்மையாக ட்ரூவாக லவ்வே வரல, உங்களுக்கு பிடிக்கும், கிளாஸ்மேட்டாக பிடிக்கும், ஒரு நல்ல பர்சன் நீங்கள், ஆனால் அதை தாண்டி எனக்கு லவ் வரல, ரியலி சாரி சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போது அது அலெக்ஸ் பார்க்குறாங்க. பேபி இன்னும் டைம் இருக்குது ஓகேவா, அந்த 1 இயர் டைம் இருக்குது, நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேவா, அந்த 1 இயர் எண்ட் ஆஃப் த கிராஜுவேட் இருக்குல்ல அன்றைக்கி நான் கேட்குறேன், அன்றைக்கே நான் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னேன், நான் வந்துட்டு ஒன்று மூவ் ஆன் பண்ணுறேன் ஓகேவா, அது வரைக்கும் உனக்கு சைட் அடிக்கிற அந்த ரைட்ஸாக எனக்கு கொடுக்குறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. அந்த ரைட்ஸை கொடுப்பல சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினும் எதுவும் சொல்லாமல் ஓகே சொல்லிட்டு நான் போயிட்டு வரட்டா சொல்கிறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் போயிடுறாங்க. இப்போது ஜிம்மில் உட்கார ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா தன்னை லவ் பண்ணுற ஒரு பர்சன் அப்படி ஹார்ட் பண்ணுறப்பே நம்ம ஃபீலிங்ஸே வர மாட்டேங்குது, அவர் மேலே சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. என்னாச்சுரா சொல்லி கேட்குறாங்க. அவங்க முன்னாடி சொல்கிறாங்க. சரி விடு சொல்லிட்டு தெரிஞ்ச விஷயம் தானே சொல்லி விட்டுறாங்க. அட்டே தான் ஜிம்மில் பார்த்து மறைக்கிறாங்க. ஏன் டே அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போது லஞ்ச் டைம் தானே எல்லாரும் வந்து உட்காராங்க. இங்கே நம்ம ஜங்கு கூட இன்னொரு பர்சன் எக்ஸ்ட்ரா வராங்க. இவங்களும் பார்க்குறாங்க. இது யார்டா புதுசாக சொல்லி கேட்குறாங்க. இவன் ஃப்ரெண்டு அஃப்ளிக்ஸ் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே வந்து உட்கார சொல்கிறாங்க. இப்போ அஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க. ஹலோ சரி சொல்லிட்டு எல்லாருக்கும் பவ் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகேடா உட்கார சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் உட்காராங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படியே சாப்பிட்டு வாங்கிட்டு உட்காராங்க. அங்கேருந்து பார்த்தா அலெக்ஸ் ஜிம்மில் சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. சாப்பிடும்போது ஷையாக இருக்குது. ஜிம்மின் பார்க்குறாங்க. டே நீ இந்த பக்கம் வரேன் அந்த பக்கம் வர சொல்கிறாங்க. இப்போ அலெக்ஸ் பார்க்குறாங்க. அலெக்ஸ் பார்த்து முறைச்சிட்டு நீ போ அந்த பக்கம் சொல்கிறாங்க. ஜிம்மின் அந்த பக்கம் போகிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னாச்சு டே அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு அங்கே என்மக்கிட்ட சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க்கிட்ட நம்ம டே பார்க்க சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஜிம்மில் லவ் பண்ணுற பர்சன் அங்கே இருக்கான் சொல்கிறாங்க. என்னன்னு இல்லை சாரி, ஜிம்மில் லவ் பண்ணுற ஒரு பர்சன் அங்கே இருக்கான். அவன் ஜிம்மில் பார்க்குறான். ஜிம்முக்கு ஆக்குவராக இருக்காரு, அந்த மாதிரி உட்கார சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு அவ்வளோ பொசிட்டிவ் ஆகுது. யார் சொல்லி கேட்குறாங்க. அது இது கொண்டு சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. இப்போ பாயிண்ட் பண்ணுறாங்க. பார்த்து அந்த பர்சனை பார்த்ததும் நம்ம அலெக்ஸுக்கு நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான் கோவம் தான். பேரை சொல்லி கேட்குறாங்க. அவன் பேர் அலெக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. எவ்வளோ செலவு பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அவன் காலேஜ் வந்து ரெசிந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும். ஸோ கன்ஃபர்ஸ் பண்ணா ஜிம்முக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. நீ தான் எனக்கு ரைவலடா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் அவர் பாட்டுக்கு ஃபுட்டு சாப்பிடான்னு போக. இப்போ அவர் பிளேட்டுக்கு ஒரு ஃபுட்டு வருது பார்த்தா நம்ம ஜவுக்கு ஒரு ஃபுட்டு எடுத்து வைக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஜவுக்கா என்ன பண்ணுற ஜவுக்கா ஜிம்மின் கேட்குறாங்க. நீ ஸ்கூல் டைமில் எனக்கு வாங்கி தருவில்ல, எனக்கு கொடுப்பல ஷேர் பண்ணல, இந்த ஆசை கொடுக்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ரிட்டன் கிஃப்ட் ஆசை கொடுக்குறாங்க. கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. பின்ன சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கிட்டே பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. ஓ நான் அப்போ சொல்லி கொடுத்த ஹேபிட் உனக்கு இப்போ தான் வந்திருக்கா சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல இந்த நல்ல ஹேபிட்லாம் வந்துட்டு வந்துருச்சு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. ஜங்கு சொல்லாமல் அவர் கரெக்டாக எடுத்து வைக்கிறார் ஜிம்மினுக்கு ஃபுட்டை. ஜிம்மினும் சரி ஓகே சொல்லி தேங்க்யூ வாங்கிக்கிறாரு. வாங்கி சாப்பிட்றாரு. ஜிம்மின்
ஜங்க் அப்படியே ஜிமினே பார்த்துருக்காங்க. ஜிமின் சாப்பிட்ற மொமெண்ட்டில் பார்க்குறாங்க. அவர் பார்க்குறாரு, பரவாயில்ல பேபி ரொம்ப ஷைன் ஆகிட்டான் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸ்கூல் படிக்கிறத விட காலேஜ் படிக்கும்போது இன்னும் அழகாக இருக்கானே, ஓ அதனால தான் உன் பின்னாடி அவன் சுற்றுறானா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏறடி உனக்கு இருக்குது சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவர் பார்த்தா இப்போ ஜங்க் கேட்குறாங்க, டே ஆமாம் நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, இங்கே யாரும் லவ் பண்ணல, எல்லாரும் ஃப்ரீயாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாரும் சிங்கிளாக தான் இருக்கும் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, ஒரு ரைட்டில் ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் என்ன கிட்ட கேட்குறாங்க, என்ன டென்ஷன் கிட்டே ஆமாம் ஸ்கூல் எப்படி போச்சு கேட்குறாங்க. ஸ்கூல் ரொம்ப நல்லா போச்சு, நீங்களாம் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து அது பெருசாக யாரும் எங்களுக்கு புள்ளி பழம் இல்லை, எங்களுக்கு கஷ்டமும் இல்லை, கொஞ்சம் போர் அடிச்சு நீங்களா இல்லாமல் நீங்களாக இருக்கும்போது உங்களை பார்த்துட்டு இருப்போமா, நீங்கள் போயிட்டீங்களா ஒரு மாதம் கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு, அப்புறம் பழகிட்டு அப்புறம் நாங்களும் சீனியர் ஆகிட்டோம், அப்புறம் நாங்கள் ஜாலியாக கொஞ்சம் ஃபன் பண்ணோம், ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் கேட்குறாங்க, அம்மா உங்களுக்கு வேறு யூனிவர்சிட்டி கிடைக்கலையா, இங்கே எதுக்கு வந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. ஏன் இது நல்ல யூனிவர்சிட்டி தானே சொல்லி கேட்குறாங்க. நல்ல யூனிவர்சிட்டி தான்டா, ஆனால் எல்லாம் ஒன்றா இங்கே வந்திருக்கீங்களே, வேறு ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் எங்களுக்கு பிடிச்சிக்கலாமா, நீங்கள் எதுக்கு 5 பேர் ஒன்றா வந்துறீங்க சொல்லி கேட்குறாங்க. எங்கள் 5 பேருக்கு வேறு ஒரு இடத்துக்கு போக பிடிக்கல சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் 5 பேர் ஒன்றா இருப்பீங்க, நாங்கள் மட்டும் தனியாக போகணுமா சொல்லி அவங்க கேட்குறாங்க. நாங்களாம் ஒன்றா தான் இருப்போம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஜங்கு எங்கள்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஜங்குக்கு 11th வந்ததுக்கப்புறம் ரொம்ப மாறிட்டான், கொஞ்சம் போல்ட் ஆகிட்டான், ஒரு பர்சன் அடிக்க வந்தானா ஜங்கு அந்த பையனை அடிச்சிடான். அப்போ அதுக்கப்புறம் ஜங்கு பற்றி நான் பயப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜங்கு பார்த்தா 11th படிக்கும்போது ஜிம்முக்குலாம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டான் சொல்லிட்டு ஜிம்முக்கு ஆமாம் ஜிம்முக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், பாடியை டெவலப் பண்ணிட்டான். அவங்க பாருங்கள் எவ்வளோ பறிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம என்ன யோசிச்சு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க ஜங்குக்கா, ஜிமின் மட்டும் பார்க்காம போட்டு சாப்பிட்ருக்காரு. ஜங்கு அப்படி கோவம் வருது, எல்லாரும் நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் மட்டும் கண்டுக்காமல் இருக்காரு. இதை பார்க்குற ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. இப்போ நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க, என்னடா இவன் மட்டும் நம்மளை கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. சரி ஓகே இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் பாட்டு விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் தான் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் பாட்டு சாப்பிட்ருக்காரு. இப்போலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே டே ஜக்ஸா போலாமா சொல்கிறாங்க. வாடா சொல்கிறாங்க. எங்கே போகிறாங்க சொல்லி கேட்குறது நம்ம ஜங்கு கேட்குறாங்க. கேட்கிட்டா லைப்ரரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நாங்கள் போகல, நாங்கள் வெளில போகிறோம் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் ஜங்கு ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லி விட்டுறாரு. இப்போது நம்ம ஈவினிங் அந்த ஹாஸ்டல் வராங்க எல்லாருமே. ஜிமின் பாட்டுக்கு போயிட்டு அவர் ரூமில் இருக்காரு. இங்கே ஜூனியருக்கு தனி ரூமு, சீனியருக்கு தனி ரூமு ஒன்றா ஸ்டே பண்ண வைக்கல ஓகேவா. அதனால் இப்போ ஜங்கு வராங்க. டே அப்படி சொல்லிட்டு டேரோட ரூமை லாக் பண்ணுறாங்க. டே வந்து பார்க்குறேன், என்னடா சொல்லி கேட்குறாங்க. உன் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சரி வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேபிள் வராங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. டே நான் உன்ட்ட ஒன்று கேட்குறேன், ஹானஸ்டாக பதில் சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் 5 பேர் யாரும் லவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு அப்படி கேட்குற சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் பண்ணி ஒரு பர்சன் சுற்றுறான், இவன் ஜாக்சன் கிட்ட ஒரு பொண்ணு கூட கன்ஃபர்ஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மெக்கிட்ட காய்கிட்ட எல்லாரும் ஒரு தத்துவம் கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. என்கிட்ட ஒரு பாதி காலேஜ் கன்ஃபர்ஸ் பண்ணிச்சாரா. நாங்கள் யார் லவ் பண்ணல ஓகே, நாங்கள் எல்லாரும் சிங்கிளாக தான் இருக்கோம் போதுமா, இது எதுக்கு கேட்குற சொல்கிறாங்க. இதை சும்மா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எதுக்கு கேட்குற, நீ காரணம் நம்ம கேட்க மாட்டேன் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம கேட்க ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. யோன்ஜுனுக்கு மெக்கப் பிடிச்சிருக்கான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் யோன்ஜுனுக்கு மெக்கப் பிடிக்குமா, ஸ்கூல் டைம்லேயே கிரஷ்ஷாக அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் அதுதான் கேட்டான். அதுக்கு சொல்கிறாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஓகே அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடாரு. சாரி கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுது மன்னிச்சிக்கோங்க ஓகேவா. அப்படி நம்ம ஜங்கு சைடு பார்க்கலாம்டா. ஜங்குட்டே அப்படி கேட்டு போயிடாரு. அப்பாடா நான் போய் சொல்ல முடியுமா உங்ககிட்ட நான் எது கேட்குறேன்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க அவ்வளோதானே ஓகே, நான் அப்போ என்டர் ஆகிடுவோம் உங்கள் லைஃப்பில் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. யாரோட லைஃப்லனா நம்ம ஜிமின் லைஃப்பில் ஓகேவா. அப்படின்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை, டேக் கேர் எவ்ரிவன்.